ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலாண்டிஸ், நான் தான் உங்க இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 2 எபிசோட் 3யோட பிரேக் டவுன் தான். டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? இந்த எபிசோட் 3ல நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போன எபிசோட் எங்கே விட்டாங்களோ அங்கே தான் கண்டினியூ பண்ணுறாங்க. போன எபிசோடில் ஆக்சுவலி நம்ம டஸ்டின் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு குப்பை தொட்டியிலேருந்து ஏதோ பார்த்துருப்பான்ல, இப்போ அதை அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கான். அவங்க அம்மா குறுக்க மறிச்சு என்னடா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் கையில் இருக்கிற அந்த ஒரு கோஸ்ட் ட்ராப் பண்ணுற அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்கு. இதை நான் ரியலிஸ்டிக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இருக்கான். ரூமுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டியை திறந்து விட்றான். உள்ளே இருந்து இந்த டேட்போல் இருக்குல்ல, தவக்கலை, இது அது மாதிரியே ஏதோ ஒன்று இருந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே இருந்த ஆமையை தூக்கி வெளியே போட்டு இவன் அதை உள்ளே விட்டுட்டு இருக்கான். அண்ட் இப்போ அதுக்கு சாக்லேட்டுமே கொடுக்குறான் பசிக்குதுன்னு. லைட் ஆஃப் பண்ணிடுறான். அது இருட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. நீ க்யூட்டாக தான்டா இருக்க, உன்னை நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் அதோட சவுண்டு கேட்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க, சாப்டர் 3 த பாலிவேக். பாலிவேக் இல்லை பாலிவாகா, பாலிவேக்ன்றது ஆக்சுவலி போக்கிமான், பாலிவாக். சரி, இது வேறு விஷயம். அண்ட் இப்போ எபிசோடுக்குள்ளே வந்தால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் தான் காட்டுறாங்க. அவள் காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தால, இது ஆக்சுவலி ஃப்ளாஷ்பேக்கு. காட்டுக்குள்ளே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஜிம் ஹாப்பர் வந்து அந்த பொட்டிக்குள்ளே எக் ஹவுஸ் வச்சுட்டு போயிட்டுருக்காரு எகைன் காட்டில். அவள் பற்றினா எகைன் அதை பார்த்துட்றா. பார்த்துட்டு இப்போ ஜிம் ஹாப்பரே ஃபாலோ பண்ணிட்டு போக அந்த இடத்துல ஜிம் ஹாப்பருமே அவளை பார்த்துட்றாரு. அங்கேருந்து தான் இவளை தனியாக ஒரு வீட்டில் கூட்டு போய் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் எகைன் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே ஒரு சின்ன சண்டை வந்துச்சுல, ஸ்டில் அவள் கோவமாக தான் இருந்துகிட்டு இருக்கா. வா ட்ரிபிள் டெக்கர் எகோஸ் பண்ணி வச்சுருக்கேன், வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல, நான் எப்போ இங்கேருந்து வெளியே போகிறது அப்படின்னு கேட்க, சீக்கிரம் போயிடுவேன் அப்படின்றாரு. சீக்கிரம்னா எத்தனை நாள்? 20வது நாள்லேயே அதைத்தான் சொன்னேன், 200வது நாள்லேயே அதைத்தான் சொன்னேன், 356வது நாள்லேயே அதைத்தான்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல அவன் மேலே அந்த சோத்தையெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு அவள் உள்ளே போயிடுறா. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை. அண்ட் இப்போ நம்ம வில்லோட வீட்டை காட்டினா, வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா ஜாய்ஸோட பாய் ஃப்ரெண்ட், அது பேர் என்ன, பாபா. ஸோ பாப் தான் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. ஆந்தி வேலை காரில் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு போகும்போது ஆந்தி வேலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எனக்கும் சின்ன வயசில் இந்த மாதிரி கனவுகள்லாம் வந்துச்சு, உனக்கும் நிறைய கெட்ட கனவு வருது போலையே. எனக்கும் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுன் வந்து அடிக்கடி என் கனவுல ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் பேர் மிஸ்டர் பால்டோ. அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் நான் திரும்பி நின்று எதிர்த்து சொன்னேன், ஓடி போயிருந்த இடத்த விட்டு கோவாவே அப்படின்னு சொன்னேன். அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த கனவு எனக்கு திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ இதே மாதிரி நீயும் செய் அப்படின்னு அவனுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஐடியா தாண்டா பிரச்சனையே ஆச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம டஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ லைப்ரரிக்கு போய் அங்கேருந்து ரெப்டைல் சம்மந்தப்பட்ட புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து வந்துட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸ் கூட லூக்கஸ் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, ஏன் நம்ம எல்லாரும் ஜாம்பின் அப்படின்னு கூப்பிட, அவன் ஒரு வாரம் காணாமல் போயிட்டான், திரும்ப வந்தான், அவன் டெட் பாடி ஏதோ ஒன்று அந்த குவாரியில் கிடச்சதா சொன்னாங்க, அதுக்கு தவசாலாம் நடத்தினாங்க, ஃபியூனரல்லாம் நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, இதை வில்கிட்ட மட்டும் கேட்டுறத பயவில் செம்ம காண்டாயிரவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ வில்லு ஸ்கூலுக்குமே வந்துட்டான். கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை பற்றி கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவர் பேர் ஃபினியஸ் கேஜ் இப்படியே வச்சுக்கலாம். ஸோ அவரை பற்றி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் 1858 சமயம்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் ஆக்சுவலி அவரோட தலையில் ஒரு இரும்பு ராடு ஒன்று அப்படி ஏறிட்டு இருக்கு. அப்படி ஏறி அப்படியே அந்த மனுஷன் எப்படி திரும்பி பொழைச்சிக்கிட்டாரா. பொழைச்சதுக்கு அப்புறமும் கூட அந்த மனுஷன் வந்துட்டு பழைய மாதிரி இல்லை, அவர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு மெஷர் பண்ணியிருப்பாப்புல. எக்ஸாக்ட்லி அது நம்ம வில்லுக்குமே பொருந்தோம். ஏன்னா வில்லு அப்சைட் டவுனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருப்பான். அப்சைட் டவுனுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவனோட ஆட்டிடியூட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும்ல, கொஞ்சம் பயந்த மாதிரியே இருந்துட்டு இருப்பான். எக்ஸாக்ட்லி அதை தான் அந்த இடத்துலையுமே ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நைட் ஏவி கிளப்பில் மீட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டஸ்டின் இப்போ வந்து உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கான். நம்ம ஜிம் ஹாப்பருக்கு வந்தால் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் இந்த காய்கறி இதெல்லாம் அழுகி போயிருக்கு, எந்த நாளம் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணுறாருல. அப்படி ஒவ்வொன்றா நோட் பண்ணும்போது சர்க்கிளாக போட்டுட்ருக்காரு. கரெக்டாக சென்டர் ஆஃப் தி டவுனில் பார்த்தா அந்த ஹாக்கின்ஸ் லேப் இருந்துகிட்டு இருக்கு. அந்த லேப்லேருந்துலாம் இதான் பரவுது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. எகைன் இப்போ நம்ம 11க்கு வந்தால் 11 பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கால. இப்போ திரும்ப முகத்தை மூடிக்கிட்டு போய் மைக்கை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு அவள் பார்த்துக்கிட்டு இருக்க. இனி முகத்தெல்லாம் மூட வேணாம், நானே டேரெக்டாக போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவள் எழுந்திரிச்சு கிளம்பிடுறா. வீட்டு பூட்டை பார்க்குறா. எகைன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஜிம் ஹாப்பர் காட்டுக்குள்ள ஒரு வீட்டில் நம்ம எல்லாம் கொண்டாந்து அவர் தங்க வச்சிருப்பாரு. தங்க வச்சிருக்கும் போது என்ன இருக்கும்னா, அந்த இடத்துல வந்து தாத்தாவோட பழைய வீடு, ஆனால் இது நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த வீட்டில் நீ தான் தங்க போகிற, இந்த வீட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாட்டை போட்ட வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த மார்ஸ் கோடு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து ட்ரிப் ஒயர்லாம் வச்சு விட்றாரு. என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அண்ட் 3 ரூல்ஸையுமே சொல்கிறாரு. 1, நீ வெளியே போகக்கூடாது, அதுவும் பகலில் வெளியே போகக்கூடாது. அண்ட் 2வது, நான் கதவை தட்டினா மட்டும்தான் நீ வந்து திறக்கணும். 3வது, நீ இங்கேயே தான் இருக்கணும், கர்டன்ஸ் எல்லாம் மூடி வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு 3 ரூல்ஸை போடுறாப்புல. இப்போ அந்த 3 ரூலையுமே மீறிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு இருக்கா. அண்ட் எகைன் நம்ம ஸ்கூலுக்கு வந்தால் நம்ம ஹேரிங்டன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீவ் ஹேரிங்டனை இப்போ அந்த பில்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவன் புள்ளி பண்ணிட்டு இருக்கான். இவன் புள்ளி பண்ணது போய் அவன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹேரிங்டனை பார்த்தீங்கன்னா மிஞ்சி அவன் ஒரு மாதிரி மாஸ்க் காட்டிட்டு இருக்கான். அங்கேயே பார்த்தீங்கன்னா நான்சி வந்துடுறா. அங்கே அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், நேற்று நைட்டு நீ பேசுனதெல்லாம் என்ன பேச்சு தெரியுமா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் குடிச்சிருந்துட்டு பேசுனது
எடுத்துக்கூடாதுடா அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்போ நான் அதை பெருசாக எடுத்துக்கூடாதுன்றியா, அப்போ இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை சொல்லணும், அட லவ் யூ சொல்றி என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்குள்ள அங்கத்தில் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுற மாதிரி காட்டியிருக்காங்க. பசங்க வந்தா பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டஸ்டின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த பாலிவாக் ஐ மீன் நம்ம பிரேச்சரை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க எல்லாத்துக்கும் காட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவன் பேர் டார்டாகன் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அவன் டார்டாக்னன் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். டார்டாக்னன்னா யாருன்னா, இந்த டார்டாக்னன்றது யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னா, டார்டாக்னன் உண்மையிலே ஹிஸ்டாரிக்கலாக அப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வீரன். இந்த பிரெஞ்சு ஆர்மியில் இருக்கிறவங்கள த மஸ்கட்டியர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆக்சுவலி ஃபிக்ஷன் எல்லாமே த த்ரீ மஸ்கட்டியர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கதையுமே இருந்துட்டு இருக்கு. அந்த கதையில தான் போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கதையில் இருக்கிற டார்டாக்னன் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தரோட அந்த பேரை தான் தூக்கி இவங்க வச்சிருக்கான். ரியல் லைஃப்லையுமே அப்படி ஒரு ஆள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பேரை தான் இவன் அது கொடுத்துருக்கான். ஸோ இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்ட போய் காட்டுறான், என்னடா இது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கு. வில்லுக்கு மட்டும் அதோட சத்தம் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருந்துட்டு இருக்கு. எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் அதை பார்த்துட்டு இருக்கான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம சார் கிளார்க் கிட்ட கொண்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது காட்டலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ஜிம் ஹாப்பர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த சயின்டிஸ்ட் கிட்டே வந்துடுறாரு. வந்துட்டு இந்த லேபை சுற்றி இருக்கிற எல்லா இடமும் தான் இப்படி அழுகி போயிட்டு இருக்கு, இதை நீங்கள் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணி நம்ம நான்சி ஜானத்தனுக்கு வந்தா அவங்க பார்த்தீங்கன்னா பார்ட்டியில் நடந்ததை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் ரொம்பவே அப்செட்டாக இருந்தான். ஸ்டீவு நீ அப்படி பேசி வச்சிருக்க, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இது போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் ரேடியோ ஷாக்கில் தான் வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம எல்லுக்கு வந்தா எல் பார்த்தீங்கன்னா அவள் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்க. அங்கே ஒரு அம்மா பையனை பார்க்குறா, ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் அவங்க நம்ம ஹாப்பர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம எல்லுக்கு கதை சொல்லி தூங்க வச்சுக்கிட்டு இருக்காரு. திரும்ப ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் நம்ம எல் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஸ்கூல் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு திடீர்னு காணாமல் போயிடுறா. அண்ட் கட் பண்ணி நம்ம ஜாய்ஸ்க்கு வந்தால் ஜாய்ஸ் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் நம்ம இவர் பாப் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். பேசிட்டு இப்போ அவரோட அந்த விசிடி கேசட் இருக்குல்ல அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேசட்டில் போட்டு டிவியில் போட்டு பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வில் ரெக்கார்ட் பண்ண ஹாலோவின் டைமில் ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜஸ்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு அவங்க பசங்க சில பேர் நம்ம வில்லை பார்த்தீங்கன்னா புள்ளி பண்ணுறாங்க. அதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வில் அந்த கேமராவை கீழே போட்டிருப்பால அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா இவனுமே வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துலேயே மைக்குமே வந்துட்டு வில்லங்கன்னு தேடிக்கிட்டு இருப்பான். அது எல்லாமே அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ரெக்கார்ட் ஆகும்போது திடீர்னு அந்த ஸ்க்ரீன் கிளிச் ஆகுது. கிளிச் ஆகி என்னடா ஆச்சுன்னு பார்த்தா மேலே ஒரு உருவம் தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க போய் ஒரு பேப்பரை கட் பண்ணி வந்து அந்த உருவத்து மேலே வச்சு ஷேட் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி இதுக்கு முன்னாடி நம்ம வில் வரைஞ்ச அந்த உருவமும் இப்போ அந்த பிக்சரில் இருக்கிற உருவமும் ஒன்று. ஸோ அது ஃபேக் கிடையாது, உண்மைதான் அப்படின்றது இந்த இடத்துல அவங்களுக்கு புரியுது. ஸ்கூலில் காட்டினா நம்ம வில் வந்துட்டு மைக் கிட்ட சொல்கிறான், டார்டாக்னனை பற்றி நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்றான். இப்போ மிஸ்டர் கிளார்க் கிட்ட நம்ம டஸ்டின் அதை காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அங்கே வந்து மைக்கும் வில்லும் அதை தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் இப்போ அவங்க எல்லாம் உட்காந்து வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது என்னவா இருக்கும் அப்படின்னு. இதை நான் அப்சைட் டவுனில் பார்த்துருக்கேன். இது ப்ராபப்ளி அப்சைட் டவுன்லேருந்து வந்ததாக தான் இருக்கும். வில்லுக்கு வர அந்த எல்லா கெட்ட கனவு கிடையாது, அதெல்லாம் உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கு. உள்ள இருந்த எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னதான்டா பண்ணுது அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க. அது டக்குன்னு அதை பொழந்துக்கிட்டு வெளியே வந்துருச்சு. இவன் ஓப்பன் பண்ணி விட்டுறான். ஆனால் போன முறை இருந்ததை விட இந்த முறை அது கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ அதுக்கு 2 காலுமே எக்ஸ்ட்ராவாக முளைச்சிக்கிட்டு இருக்கு. முளைச்சி இப்போ பார்த்தீங்கன்னா அது கத்திக்கிட்டு இருக்க. மைக் அதை அடிக்க வரான். மேக்ஸ் வந்துட்டு கதவு திறடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திறக்காம இவன் என்ன பண்ணிடுறா, இவன் ஊக்கு பின்ன வச்சு பார்த்தீங்கன்னா கதவு திறந்துடுறா. திறந்த உடனே அது வெளியே ஓடி போயிடுது. அந்த இடத்துல மைக் வந்துட்டு எப்போவுமே மேக்ஸ் மேலே ஒரு சின்ன காண்டிலே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை துரத்திட்டு ஸ்கூலில் போயிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம நான்சி அண்ட் ஜானத்தன் அகைன் கட் பண்ணி காட்டினா அவங்க வந்துட்டு ஆக்சுவலி நான்சி வந்துட்டு இப்போ பார்போட அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட தெளிவாக பேசுகிறேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அது அகைன் பார்த்தீங்கன்னா அந்த லேப்காரங்க எல்லாமே அதை பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி இப்போ நம்ம ஜிம் ஹாப்பருக்கு வந்தால் அந்த சயின்டிஸ்ட் அதே இடத்துல வந்து அந்த நேரத்தில் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றது. அதே இடத்துக்கு இந்த சீஃபுக்கு அந்த மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கால் பண்ணி சார் அன்றைக்கி ஒருத்த பைத்தியக்காரன் வந்தால எனக்கு தெரிஞ்சு அவன் முழு பைத்தியமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே இன்னொருத்தமா அதே மாதிரி அந்த பொண்ணை பார்த்து தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா என்னடா இது அப்படின்னு சொல்லி இப்போ ஜிம் ஹாப்பர் நீங்கள் அங்கேயே இருக்கடா நான் வந்துடுறேன் அப்படின்னு அவருமே கிளம்பி போயிடுறாரு. கட் பண்ணி நம்ம லெவனை காட்டுறாங்க. லெவன் இப்போ கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்துடுறா. ஸ்கூலுக்கு வந்து அவன் மைக்கை தான் தேடிக்கிட்டு இருக்கா. மைக் இந்த பக்கம் போக அந்த பக்கம் போக எல்லாருமே டாட்டாக்னா ஒவ்வொரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ மைக் பார்த்தீங்கன்னா அதை தேடி ஜிம் அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியமாக இருக்கிற இடத்துக்குள்ளே போயிடுறான். அதே இடத்துல கரெக்டாக இப்போ மேக்ஸிமே வந்துடுறா. நீ ஒழுங்காக வீட்டுக்கு ஓடி போயிரு அப்படின்னு மைக் சொல்ல ஏன்டா என்ன விலை வெறுக்கிற அப்படின்னு சொல்லும்போது வெறுப்பெல்லாம் இல்லை, நாங்கள் 4 பேர் இருந்தோம், நீ வந்து எங்களை ரொம்ப தொலை பண்ணிக்கிட்டு இருக்க. எல் இருந்தா ஆனால் அவளுமே இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி எல்லை பற்றியுமே அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட மேக்ஸ் பார்த்தீங்கன்னா மைக் அந்த இடத்துல வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறான். அந்த ஸ்கேட் போர்ட்லாம் சுற்றுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக அதே இடத்துக்கு எல்லாமே வந்துடுறா. அவங்க பேசுகிற சத்தத்தை கேட்டு வெளியே வந்து அவள் பார்க்குறா. மைக்கை பார்த்து தான் சந்தோஷப்படுறா. பட் பக்கத்தில் மேக்ஸை பார்த்தோன்னே பொறாமப்பட்டு ஸ்கேட் போர்டை அப்படியே அவள் பவர் யூஸ் பண்ணி அடிச்சு தள்ளி விட்டுறா. மேக்ஸுமே சொல்கிறா என்னன்னு தெரியல, டக்குனு ஸ்கேட் போர்டு அது பாட்டுக்கு நவுந்த மாதிரி இருக்குது அப்படின்றா. இதை தெரிஞ்சு மைக்கு கொஞ்சம் இடிக்குது.
ஒருவேளை அவள் வந்துட்டாலோ அப்படின்னு போய் வெளியே பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே எல்லா ஆளை காணோம். கட் பண்ணி இப்போ ஜாய்ஸை காட்டுறாங்க. ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி ஆக்சுவலி ஏவி கிளப்ல என் பையன் இருப்பான்ல அவங்ககிட்ட கொஞ்சம் கனெக்ட் பண்ணான்னு கேட்க, ஏவி கிளப்ல இன்னைக்கு இல்லையே, கிளார்க் கூட எப்பயோ போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, இப்போ அவனை தேடி பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டா ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம வில் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் அப்படியே டாட்டா கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சிட்டு பாத்ரூமுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்ல, அது கத்தன உடனே அவன் லைட்டாக பயத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறான். திரும்ப அப்சைட் டவுனுக்குள்ளே போயிட்டு இருக்கான். அப்சைட் டவுனுக்குள்ளே போனால் எகைன் அந்த உருவம் பார்த்தீங்கன்னா துரத்திக்கிட்டு இருக்கு. பொக்கை மண்டலமாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் கட் பண்ணி எங்கே நம்ம டஸ்டினை காட்டினா, டஸ்டின் எப்படியா பார்த்தீங்கன்னா டேட்டா கண்டுபிடிச்சி அவன் தொப்பிக்குள்ள போட்டு மறைச்சு வச்சிடறான். அவனுக்கு ஏதாவது பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வில்லங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க வில்ல அவங்க தேடி போயிட்டு இருக்காங்க. வில் பார்த்தா அந்த அப்சைட் டவுனுக்குள்ள அந்த மான்ஸ்டர் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டருக்கு அதோட கை பெரிய புகை மூட்டை மாதிரி இருந்துட்டு இருக்கு. அது இவனை சுற்றி வர மாதிரி தெரியுது. பாபு பால்டாவை கோவே அப்படின்னு அவர் சொன்னது இப்போ நம்ம வில்லுக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்து இப்போ அவன் அந்த மான்ஸ்டரை ஒழுங்கா தூர போயிடு கோவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்ல அந்த மான்ஸ்டர் கிட்ட வந்து அதோட புகை மண்டலத்தை எல்லாத்தையும் மூக்கு கண்ணுக்காதுன்னு எல்லாத்துலையும் ஏற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட அது இவனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. அது இவனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவன் புகை எல்லாத்தையும் அதோட உடம்புக்குள்ளே ஏற்றுற மாதிரி காட்ட, அத்தோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடு தான். வேலை ஆள் தான் கேஸ் எல்லாம் சொல்லுது. அந்த விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.